வெல்கம் டு ப்ராமிசிங் தம் டுடே யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க நம்ம பார்க்க போற கான்செப்ட் டிஃபரன்ஸ் ஆஃப் இம்ப்ளிசிட் அண்ட் எக்ஸ்பிளிசிட் டைப் காஸ்டிங். டைப் காஸ்டிங் அப்படின்றது ஒரு டேட்டா டைப் வேல்யூவை இன்னொரு டேட்டா டைப் வேல்யூவை கன்வெர்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் டைப் காஸ்டிங். ஓகே, இதுல வந்து ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு இம்ப்ளிசிட் கன்வர்ஷன், இன்னொன்னு எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன். இம்ப்ளிசிட் கன்வர்ஷன் அப்படின்றது ஆட்டோமேட்டிக் கன்வர்ஷன். இந்த ஆட்டோமேட்டிக் கன்வர்ஷனை பண்றது யாருன்னா சி கம்பைலர். அதாவது நம்ம டர்போ சி யூஸ் பண்ணோம் அப்படின்னா டர்போ சி கம்பைலர் வந்து ஆட்டோமேட்டிக்கா கன்வெர்ட் பண்ணோம். ஓகே, இது வந்து இம்ப்ளிசிட் கன்வர்ஷன். எக்ஸ்பிளிசிட் டைப் காஸ்டிங் அப்படின்றது வந்து ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணக்கூடிய ப்ரோக்ராமர் வந்து ப்ரோக்ராம் கோடு மூலமா கன்வெர்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் என்னன்னா, அதாவது இண்டிவிஜுவலா மேனுவலா பண்ணக்கூடிய ப்ராசஸ் வந்து எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன். இதுக்கு வந்து காஸ்டிங் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம ஒரு டேட்டா டைப்ல இருந்து இன்னொரு டேட்டா டைப் வேல்யூவா கன்வெர்ட் பண்ணுவோம். ஓகே, இம்ப்ளிசிட் கன்வர்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இங்க இந்த ப்ரோக்ராம்ல வந்து ஏன்றது இன்டிஜர் வேரியபிள், அதுல ஃபைன்ற வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கு. இப்போ ஏல இருக்கக்கூடிய ஃபைன்ற வேல்யூவை பீன்ற ஃப்ளோட் வேரியபிளுக்கு நம்ம வந்து கன்வெர்ட் பண்றோம். ஓகே, இன்டிஜரை ஃப்ளோட்டை கன்வெர்ட் பண்ணி உள்ள ஸ்டோர் பண்ணணும். ஓகே, இதை வந்து ஆட்டோமேட்டிக்கா யார் அந்த ஒர்க்கை பண்றா அப்படின்னா கம்பைலர் பண்ணோம். நம்ம வந்து பி ஈக்குவல் டு ஏ கோடு கொடுத்துட்டாலே போதும். இப்ப ஏல இருக்கக்கூடிய இன்டிஜர் வேல்யூ பில வந்து கன்வெர்ட் பண்ணி ஃப்ளோட் வேல்யூவை உள்ள ஸ்டோர் பண்ணோம். ஸோ இந்த ஸ்டோர் ஆயிருக்கக்கூடிய நம்ம டிஸ்பிளே பண்றதுக்கு பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி %f கொடுத்து b பிரிண்ட் பண்ணி பார்த்தா bல வந்து ஃபைன்ற இன்டிஜர் வேல்யூ ஃப்ளோட் வேல்யூவா ஸ்டோர் ஆயிருக்கா அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் அந்த ப்ரோக்ராமை கம்பைல் பண்றேன் அண்ட் ரன் பண்ணும்போது 5 அப்படின்றது ஏல வந்து 5 இருக்கு அண்ட் பில வந்து இது வந்து 5.00060 வந்து 6 டிஜிட் ஆட் பண்ணி டெசிமல் வேல்யூவா ஸ்டோர் பண்ணிருக்கேன். இந்த வந்து ஆட்டோமேட்டிக்கா சி கம்பைலர் வந்து கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணிருக்கேன். இப்போ இது எக்ஸ்பிளிசிட்டா வந்து நம்ம ப்ரோக்ராம் மூலமா ப்ரோக்ராமர் எப்படி வந்து இதை சேஞ்ச் பண்றலாம் அப்படின்னா, இதே ப்ரோக்ராம் கோட்ல வந்து பி ஈக்குவல் டு ஏ, இந்த ஏன்ற வேல்யூவை தான் நம்ம வந்து ஃப்ளோட் வேல்யூவா கன்வெர்ட் பண்ணணும். இந்த கன்வர்ஷனை வந்து பிரேஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிரேஸ் போட்டு உள்ள வந்து ஏ வந்து ஃப்ளோட்டை கன்வெர்ட் பண்ணணும். அப்போ ஃப்ளோட் டேட்டா டைப் இந்த கீவேர்டை உள்ள கொடுத்துட்டோம் அப்படின்னா பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ஏன்ற வேரியபிள் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து ஃப்ளோட் டெசிமல் வேல்யூ கன்வெர்ட் பண்ணி தான் வீன்றதுல வந்து ஸ்டோர் ஆகும். ஓகே, இதை நம்ம ரன் பண்றேன். இப்ப ஏல 5 இருக்கு அண்ட் 5 எப்படி வந்து கன்வெர்ட் ஆயிருக்கு 5.000 கன்வெர்ட் ஆயிருக்கு. இந்த கன்வர்ஷனை யார் பண்ணுது அப்படின்னா நம்ம தான் வந்து மேனுவலா பண்ணியிருக்கோம். ஓகே, ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிரேஸ் போட்டு உள்ள டேட்டா டைப் கொடுத்துருக்கோம் அண்ட் பக்கத்துல வந்து வேரியபிள் கொடுத்துருக்கோம். இது வந்து இந்த ஆபரேட்டர் யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ப்ராசஸ் வந்து எக்ஸ்பிளிசிட். இம்ப்ளிசிட் அண்ட் எக்ஸ்பிளிசிட் ரெண்டுல எது ஈஸினா இம்ப்ளிசிட் தான் ஈஸியா இருக்கும். பட் எது பெஸ்ட் அப்படின்னா எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன் தான் பெஸ்ட். ஏன்னா ஒரு ப்ரோக்ராமர் மேனுவலா வந்து பண்ணக்கூடிய சேஞ்சஸ் தான் பெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.